இந்த கிழமை முழுவதும் அதிகமாக சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, மன்னார் பொது வைத்தியசாலையில் இளம் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக பலதரப்பட்ட சர்ச்சையான விஷயங்களை கடந்த 2-3 நாட்களாக செய்தி ஊடகங்களில் பார்க்க கிடைக்கிது, சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட. இந்த விஷயம் தொடர்பாக நாம் நேரடியாக இந்த விஷயத்தோடு சம்மந்தப்பட்டவர்களோடு தொடர்பு கொண்டு என்ன விஷயம் இப்போ நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத அறியக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பாக ஓரளவான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உயிரிழப்பு சம்பந்தமாக வைத்தியசாலை மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, வைத்தியர்கள் மீதும் வைத்தியசாலை மீதும் அன்று கடமையில் இருந்தவர்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு உயிரிழந்த இளம் தாயினுடைய பக்கமாகவும் மக்கள் பக்கமாகவும் வைக்கப்படுகிறது, பொதுமக்கள் பக்கமாகவும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டாக மாறி இருக்கிறது. கடந்த மாதம் சாவகச்சேரி வைத்தியசாலை மீது வைக்கப்பட்ட அதே மாதிரியான குற்றச்சாட்டு, யாழ்ப்பாண வைத்தியசாலை மீது வைக்கப்பட்ட அதே மாதிரியான குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக இங்கே வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த தொடர்ந்து கொண்டே இருக்குது. இந்த வைத்தியசாலைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றமை தொடர்ச்சியாகவே இருக்குது இந்த மன்னார் பொது வைத்தியசாலை சம்பவம் கூட. சரி, இதில் என்ன நடந்திருக்கு, இது எந்த பக்கம் பிழை நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு அந்த விசாரணை அறிக்கையும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சரி, இது தொடர்பாக மேலதிகமாக என்ன இதில் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நேரடியாகவே மன்னார் பொது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்ன ஒரு விஷயம், இது சுயாதீனமாக எடுக்கப்பட்ட அறிக்கை. இந்த அறிக்கை வந்து தங்களுக்கு கொடுக்கப்படாது, இதில் என்ன இருக்குது அப்படின்றது கூட இதுவரைக்கும் தங்களுக்கு எதுவும் தெரியாது, சொல்லப்படலை. இந்த அறிக்கை தொடர்பான மேலதிகமான தகவல்கள் இன்னும் 2-3 நாட்களில் வெளியாகும், அப்பொழுது எங்களுக்கும் வரும், அது மக்களுக்கும் வெளிப்படுத்தப்படும். இதில் சில தவறுகள் இழைக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகளை நாம் பார்க்க கிடைச்சோம். இது எப்படி உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னதுன்னா, இது இருக்கலாம் என்றால் இது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று முடிந்திருக்கு. எனவே இதில் சில தவறுகள் இழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த தவறு இழைத்தவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு தண்டனைகள், அவர்களுக்கான மேலதிகமான விசாரணைகள், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பில் தீர ஆராய்ந்து இது செய்யப்படும், இதற்கான தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனவே இந்த விஷயம்தான் இதுவரைக்கும் இந்த மன்னார் பொது வைத்தியசாலை இடம்பெற்ற இளம் தாயினுடைய அந்த உயிரிழப்பு தொடர்பாக இருக்கிற மேலதிகமான இறுதியாக கிடைத்த செய்திகள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது தொடர்பாக மேலதிகமான செய்திகள் வரும்பொழுது நாம் அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த விசாரணைகளுடைய அறிக்கைகள் ஊடகங்களுக்கும் வெளியிடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் மக்களுக்கு இது தெளிவுபடுத்தப்படும், யார் சரியாக எந்த இடத்துல தவறு இழைக்கப்பட்டது, யாரால் இந்த தவறு இழைக்கப்பட்டது, எதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது என்பது தொடர்பில் முழுமையான விவரங்கள் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. ஜனாதிபதி தேர்தலுடைய பரபரப்பான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஜனாதிபதி தேர்தல் வந்து நடக்க போது ஒரு பக்கம் இருக்கும்போது, தேதி குறிக்கப்பட்டு நடக்க போது ஒரு பக்கம் இருக்கும்போது, தேர்தல் பிரசாரங்கள் இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பிக்கிற. அதே போல இந்த கட்டுப்பணம் செலுத்துகிற ஒரு விஷயம்ன்றது ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த கட்டுப்பணத்தை செலுத்தினார், அவர் செலுத்தினார், இவர் செலுத்தினார் அப்படின்ற செய்திகளை பார்க்க கிடைச்சது. இதுவரைக்கும் சரி, இப்போ நான் தேடி பார்க்கலவில் சரி கட்டுப்பணம் செலுத்திட்டே இருக்காங்க. இது எத்தனை பேர் செலுத்திருக்காங்க, எத்தனை பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருந்திருக்கும். தேடி பார்க்கும்போது இதுவரைக்கும் 17 பேர் இலங்கையினுடைய வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்காங்க. 17 பேர் கேட்க போகிறாங்க. இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது, வர இன்னும் எத்தனை பேர் கட்டுப்பணம் செலுத்த போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. எது எப்படி இருந்தாலும் ஜனாதிபதியாக போகிற ஒரு ஆள் தான். ஆனால் 17 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.